என் தங்கச்சி இவன் தானா? டேய் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? ஒரு நாள் சுத்து விட்டு ஆரத்துல ஒரு வயலும் தூங்க முடியலடா. கனவு கட்டியாக்கு சரிதான்டா. கனவுல மாப்பிள்ள வந்துட்டான். உன் உங்கச்சி கட்டி வச்சிருப்ப. அவன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு கத்தி நல்லா தூங்கி இருந்த தூக்கத்தை எடுத்து நாசமாக்கி விட்டேன். கர்ம கர்மம். நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி. என்ன உள்ள சொன்னா கோபம் உனக்கு கோபம். டவுன் கூட ஒரு படத்தை போட்டு 100 நாள் ஓட்டி தூக்கிட்டான். இந்த கனவு 5 வருஷமா நல்லதாங்க படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கலாம். கனவை மாத்துறா ராசா, கனவை மாத்து. உப்பு 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 யோ உப்பு நில்லியா. உப்பு பெருசா வாமா. இவெல்லாம் ஒரு மனுஷன். அடுத்தவன் தூக்கத்தை கெடுக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம். டேய் என்ன தண்ணியை தூக்கணுமா மண்ணை மிதிச்சுமா இருக்கணும். வேலை ஆடி பெருசா இருக்கு. எத்தனை படிமா? உப்பு எவ்வளவுயா? படி 2 ரூபா. 2 படி போடு. 2 படியாமா? இங்க கேட்டா அங்க பதில் வருது. ஏன்பா 10 ரூபாயா இருக்கே, சில்லறை இருக்கா? சில்லறை இருக்கு. எல்லாத்துக்கும் நீயே பேசிட்டு இருக்கியே. இந்த பொண்ணு என்ன ஊமையா? ஐயோ திரும்பி பார்க்காம ஓடுறா. டேய் யாரை பார்த்து ஊமை சொன்ன? இனிமே இந்த ஊருக்குள்ள உப்பு கிப்புன்னு வந்த சப்புன்னு ஆகி போயிருவடி நீ. ஓடுறா ஓடுறா. விரு அவன் தான் ஓடிட்டான்ல. நீ தான்டா ஓட சொன்ன. ஜகஜம்டா மாணிக்கான். என்ன சின்ன பிள்ளை மாதிரி இந்த வருமா பஞ்சவரணம். ஆண்டவன் உன்னை பேச விடாம ஆக்கினதால ஊருக்குள்ள அவன் ஒன்னண்டு அடி வாங்கியே சாகுறான். டேய் நான் ஓடிறேன்டா. அவ்வளவுதானே, வர்றேன். வாமா போலாம். கட்டுனா கண்டாங்கி சீலையை கட்டணும், ஏறுனா எக்ஸ்பிரஸ் ரயில்ல ஏறணும், பார்த்தா எம்சிஆர் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுதான் வீட்டை விட்டு ஓடியாந்து அந்த சண்டாளனுக்கு வாக்கப்பட்டேன். யார பத்தி பேசுற? உங்க அப்பனை பத்தி தாண்டி. 2 பிள்ளைகளை பத்தி கையில கொடுத்துட்டு பாதியிலே பொசுக்குன்னு போய் சேர்ந்துட்டான் பாவி பையன். இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு என் தலை எழுத்து. என்ன பண்றது? மாமா அடியே எங்கடி பராக்கு பாக்குற? மண்ணை பார்த்து சேர்த்து வச்சு மிதி. தண்ணி கீழே போகுது இல்ல? ஏழை எடுத்தவன். அன்னைக்கு அறுத்துக்கிட்டு வந்துட்டோங்கிறதுக்காக அப்ப வீட்டையே ஒட்டு இல்ல உறவு இல்லன்னு ஆக்கி போட்டாங்க. பாவி இறப்பானுங்க. அடியே பாத்து மிதிரி. எனக்கு செய்ய வேண்டிய சீரும் போய் சேர வேண்டிய சொத்தும் போய் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அவங்க நல்லா இருக்காங்க, நல்லாவே இருக்காங்க. அந்த சண்டாள சாமிக்கு எத்தனையோ காசை வெட்டி போட்டு பாத்து